نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تدري نفس بأي أرض تموت صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف موت الفجعة راحة للمؤمن وأخذة أسف للفاجر أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபீன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ல ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தில் பல்வேறு விதமான படைப்புகளை படைத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலாவினுடைய படைப்பை நம்மால் எண்ணவும் முடியாது, ஒரு தோராயமான ஒரு எண்ணிக்கைக்குள் அதை நாம் அடக்கவும் முடியாது. ஏராளமான படைப்புகள் பூமியிலும் சரி, அல்லாஹு தஆலா கடலிலும் சரி, பல்வேறு விதமான உயிரினங்கள், பல்வேறு விதமான படைப்புகள். செடி கொடிகளை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் பல்வேறு விதமான ரகங்கள், பல்வேறு விதமான வகைகள். கடல்வாழ் பிராணிகளையும் கடல்வாழ் மீன்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் நாம் பார்த்தது சிலதுதான், நாம் பார்க்காதது நிறைய இருக்கின்றது. அதே போன்று பூமியிலே வாழக்கூடிய மிருகங்கள், மனிதர்கள், இந்த அனைத்து படைப்புகளில் அல்லாஹு தஆலா மனிதனை ஆக சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றார். காரணம், இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அதற்கு பகுத்தறிவு அல்லாஹு தஆலா வழங்கவில்லை. பகுத்தறிவு என்று சொன்னால் எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறியும் பகுத்தறிவு, அதை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கின்றார். மேலும் பல்வேறு விதமான நிஅமத்துகளை வாழ்வதற்கான வாழ்வியல் காரணங்கள் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றார். மனிதனுக்கு தான் சொர்க்கம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களும் சரி, கடலிலே வாழக்கூடிய மீன் இனங்களும் சரி, நாளை மறுமையில் அவைகள் புகைகளாக பறந்துவிடும். மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். வாழக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். பிரச்சனைகள் என்று சொல்ல முடியாது, பல்வேறு விதமான சோதனைகள். அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கின்றான் மனித சமுதாயத்திற்கு. ஒவ்வொரு காலத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக வெறுமனே வேதங்களை மட்டும் தராமல், அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி மக்களுக்கு கற்றுத்தரக்கூடிய தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு வழிகாட்டினார்கள். சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹு தஆலா வேதனை மூலமாக அழித்து விட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா அவருக்கு சமுதாயத்தை கொடுத்தான். மக்கள் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றினார்கள். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்ற அற்ப சொற்பமான சில நபர்களை மட்டும் அல்லாஹு தஆலா இந்த கப்பலிலே பாதுகாத்தான். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அழித்து விட்டார். அந்த வரிசையில் குர்ஆன் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு உம்மத்தே முஹம்மதியாவிற்கு கொடுத்த மாபெரும் அற்புதமான ஒரு நிஅமத். குர்ஆன் என்ன பேசுகிறது? வெறுமனே குர்ஆன் என்றால் நாம் மேலோட்டமாக விளங்கி இருப்பது என்னவென்று சொன்னால், அதனை கற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஓத வேண்டும். அது தினந்தோறும் ஒரு ஜுஸு, சில பகுதிகள், சில மனப்பாட, சில சூறாக்களை மனனம் செய்து தொழுகையில ஓத வேண்டும் என்றுதான் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அது கிடையாது. அதுவும் செய்ய வேண்டும் தான், வெறுமனே அது மட்டும் நோக்கம் கிடையாது. குர்ஆன் மனிதன் வாழ்வதற்கான அனைத்து வாழ்வியல் காரணங்கள், வாழ்வியல் வழிகாட்டி. குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் முழுவதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். குர்ஆனில் இல்லாத விஷயமே கிடையாது. நவீன கால பிரச்சனை முதல் அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுகளையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றினார்கள். உம்மத்தார்களுக்கு பாடமாக கற்பித்தார்கள் குர்ஆனை. இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான விஷயங்களை பேசுகிறான். வெறுமனே ஒரு குறிப்பிட்ட தலைப்புகள் மட்டும் பேசாமல்
ஒட்டுமொத்த தலைமையிலும் அல்லாஹு தாலா பேசுகிறான். அந்த வரிசையில் அல்லாஹு தாலா குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது சில விஷயங்களை கூறுகின்றான். ஒரு 5 விஷயங்கள் வெறுமனே அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தில் வாழக்கூடிய யாருக்குமே தெரியாது. அந்த வரிசையில் அல்லாஹு தாலா தொடர்படியாக பேசுகின்ற பொழுது இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா பேசுகின்றான். ஒமா தத்ரி நஃப்சுன் பிஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு உயிரும், மனித உயிரை பற்றி அல்லாஹு தாலா பேசுகிறான், எந்த ஒரு மனித உயிரும் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் மரணிக்கும் என்பதனை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதே போன்று பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாகவா அல்லது பெண்ணாக பிறக்குமா என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நவீன காலத்துல டெஸ்டிங் எல்லாம் இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறார். அதே போன்று எப்பொழுது மழை பொழியும் என்பதனை அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த நவீன காலங்களில் பல்வேறு விதமான கருவிகளை வைத்து ஆய்வு செய்து இந்த நேரத்தில் கனமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறலாம். எத்தனையோ காலத்தில் நாம் அதை நம்பி ஏமாந்திருக்கின்றோம். மழை பெய்யும் என்று கூறுவார்கள், ஆனால் அந்த நேரத்தில் மழை பெய்யாது. இன்னைக்கு மழை இல்லை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போகின்ற பொழுது கனமழை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். இந்த வரிசையில் பேசுகின்ற பொழுது ஒரு உயிர், மனித உயிர் எந்த இடத்தில் மரணிக்கும் என்பது அல்லாஹை தவிர யாருக்கும் தெரியாது. மரணம் என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது இன்று இருக்கக்கூடிய நவீன அறிவியலும் சரி விஞ்ஞானமும் சரி தோற்று போகக்கூடிய ஒரு விஷயம். எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரமான இடத்தில் இருந்தாலும் சரி, தான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு மரணமே வராது, எனக்கு மௌத்தே வராது என்று யாராலும் கூற முடியாது. அறிவியலை தோற்று போகும். அறிவியல் ஆராய்ச்சி செய்து இறந்த ஒரு உடலுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? முடியாது. அறிவியல் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ தூரம் வளர்ச்சி அடைந்து விட்டது. வெறுமனே அறிவியல் என்பது நவீன காலத்தில் உருவானதல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே கூறியது, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றியது. இதுதான் அறிவியல். 1500 வருடங்களுக்கு முன்பே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு செய்து அறிவியலில் தெளிவு காண்கிறார்கள். இந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா மரணம் எப்பொழுது நிகழும் என்பதனை யாராலும் கணிக்கவும் முடியாது, யாராலும் மறுக்கவும் முடியாது. மரணம் எப்பேற்பட்ட விஷயம் என்று சொன்னால் அதனை யாராலும் மறுக்கவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறார். இந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 25 இடங்களுக்கும் மேலான இடங்களில் மவுத் வஃபாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். குர்ஆனை பொறுத்தவரை மனித வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மனித வாழ்க்கை மௌத்தை முன்னோக்கியே இருக்கின்றது. மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுவான், வலன் யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. தவணை வந்துவிட்டால் எந்த ஒரு உயிரும் அதனை முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. இந்த இடத்துல தவணை என்றதற்கு மவுத். ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை நிர்ணயம் செய்து விட்டால் அந்த மௌத்துக்கு முன்னாலோ அல்லது மௌத்துக்கு கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு மௌத்தாகிறதும் கிடையாது. எந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குறித்து வைத்திருக்கின்றானோ அந்த நேரத்தில் மௌத் என்பது கட்டாயமாக வந்தே தீரும். மேலும் இன்னொரு இடங்களில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்ற பொழுது இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தக்பிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். இதே கருத்துதான். எந்த ஒரு உயிரும் அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்துவிட்ட அந்த தவணை வந்து விட்டது என்று சொன்னால் அதனை முந்தவும் மாட்டார்கள், அதனை பிந்தவும் மாட்டார்கள். பல்வேறு விதமான கருத்துக்களை கொண்ட இந்த மௌத்தை நோக்கிய வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. இன்னொரு இடங்களில் அல்லாஹ் தஆலா கூறுகின்ற பொழுது இவ்வாறாக கூறுகின்றான், ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் யுத்ரிகுமுல் மௌத், மௌத் என்பது உங்களை வந்தே தீரும். மேலும் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா அதை தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது வலவ் குந்தும் ஃபி புரூஜின் முஷையதா, கடுமையான பயங்கரமான பாதுகாக்கப்பட்ட கோட்டை கோபுரங்களில் நீங்கள் இருந்தாலும் மௌத் என்பது உங்களை வந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். மௌத் எப்பேற்பட்ட விஷயம், அல்லாஹ் தஆலா நாடிவிட்டால் யாராலும் அதை மறுக்க முடியாது. மனித வாழ்க்கை முழுவதுமாக மௌத்தை நோக்கித்தான் இருக்கின்றது. நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சிறிது காலகட்டமான வாழ்க்கை. பெரும்பாலான வாழ்க்கையை, அசலான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் வைத்திருக்கின்றார். அதற்கான ஒரு தயாரிப்பு செய்வதற்காக, அதற்கான உழைப்பு செய்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு அனுப்பியிருக்கின்றார். ஆனால் நாம் விளங்கி கொண்டது என்னது?
இந்த உலகம்தான் நிரந்தரம், உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரமெல்லாம் சுகபோகங்களை அனுபவித்து விட்டு நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எப்படி பார்த்துப்போம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு குருட்டு மனப்பான்மை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இது போன்றெல்லாம் இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் கட்டமைக்க வேண்டும். எப்படி கட்டமைப்பது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறை, குர்ஆன் பேசுகின்ற குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய வழிமுறை, அந்த வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சமீப காலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், கியாமத்தினுடைய நெருக்கத்தில் திடீர் மரணங்கள் அதிகமாக அதிகரிக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். சமீப காலமாக நாம் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அந்த ஏர் இந்தியாவினுடைய விமான விபத்து ஏற்பட்டது. அதே போன்று நமது சென்னையில ஒரு இடத்துல மெட்ரோ பணிகள் ஏற்படுகின்ற பொழுது, பணிகள் செய்கின்ற பொழுது தூண் சாய்ந்து ஒருவர் இறந்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது இந்த சம்பவம் நமக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறது? ஒவ்வொரு திடீர் மரணங்களும் ஒவ்வொரு விபத்துகளும் நமக்கு என்ன செய்திகளை கற்பிக்கின்றது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திடீர் மரணங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது நாம் நம்முடைய நிலைகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த சம்பவங்கள் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகின்றான் என்பதெல்லாம் நாம் தெளிவாக ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திடீர் மரணங்களை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செய்திருக்கின்றார்கள். எங்கிருந்தாலும் மரணத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வருவார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அவர்கள் கூறுகின்ற பொழுது, அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்ற பொழுது வரஃபஅனாஹு மகானன் அலியா என்று கூறுவார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் வானத்தில் உயர்த்தி விட்டோம், அவருடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று கூறுவார். 4வது வானத்தில் வச்சு அல்லாஹு தஆலா அவர்களுடைய ரூஹை கைப்பற்றினான். ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹு தஆலாவுக்கு பூமி மட்டும் போதாது, எந்த இடமா இருந்தாலும், பூமியாக இருந்தாலும் சரி, வானமாக இருந்தாலும் சரி, அதற்கு கீழோட்டமாக பறக்கக்கூடிய விமானத்தில் சென்றாலும் கூட அல்லாஹு தஆலா உயிரை கைப்பற்றுவார். தவணை நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டால் அதனை யாராலும் முந்தவும் முடியாது, பின்னவும் முடியாது. இந்த செய்திகள் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், இந்த மாத காலகட்டத்தில் இது போன்ற நேரங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அமல்களை நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாக நாம் கவனத்தில் செல்ல வேண்டும். மேலும் அல்லாஹு தஆலா சூரத்து ரஹ்மானிலே கூறுகின்ற பொழுது குல்லு மன் அலைஹா ஃபான் என்று கூறுவான். இதற்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அழிந்தே தீரும், எந்த ஒரு விஷயம் பாக்கியாக மீதமாக இருக்காது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலாவை பற்றி கூறுகின்ற பொழுது வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹு தஆலாவை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அழிந்துவிடும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கை சில தவணைக்குட்பட்டு சில காரணங்களுக்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றார். மரணம் என்பது, மரணத்தை பொறுத்தவரை இனத்தை பார்க்காது. இவன் எந்த நிறத்தை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன், எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த ஜாதியை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் மரணம் பார்க்காது. எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா சமமான முறையில் நிர்ணயம் செய்துவிட்டால் கட்டாயமாக வந்து சென்றுவிடும். இது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விமான விபத்தில் இஸ்லாமியர்களும் இருந்தார்கள், சிறு பிள்ளைகளும் இருந்தார்கள், முதியவர்களும் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எல்லாருடைய உயிரையும் கைப்பற்றினான். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா முன்பே அவர்களுடைய தவணை அல்லாஹு தஆலா நிர்ணயம் செய்து விட்டார். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஏற்படுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் திடீர் மரணங்கள் தான், எதிர்பார்த்து யாரும் போயிருக்க மாட்டார்கள். இந்த விமானத்தில் போனால் நமக்கு மௌத்து வந்துடும் யாரும் எதிர்பார்த்து போகல. யதார்த்தமாக எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகின்ற பொழுது 7 விதமான மரணங்களை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். முதலாவதாக வமின் மௌத்தின் ஃபுஜா, திடீர் மரணம், எதிர்பாராத விதமாக நாம் எதிர்பாராத விதமாக நமக்கு ஏற்படக்கூடிய திடீர் மரணம். இந்த மரணத்தை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். அடுத்ததாக வமின் லுதுகில் ஹய்யா, பாம்பு கடித்து ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது வமின ஸபஇ, வன விலங்குகள் மூலமாக கொடூரமாக தாக்கப்பட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். நாலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மினல் ஹர்கி வல் கரக், நெருப்பு மூலமாக எரிந்து நாம் மௌத்தாகுவதும், அதே போன்று நீரிலே கடலிலே நாம் மூழ்கி மௌத்தாவதை விட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கின்றார். இதெல்லாம் கொடூரமான மரணங்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயங்களை விட்டு, இது போன்ற மரணங்களை விட்டு அல்லாஹு தஆலா பாதுகாப்பு தேடுமாறு சொல்லி இருக்கின்றார்.
ஏற்கனவே அல்லாஹு தஆலா முடிவு செய்து வைத்திருப்பான், இவர் இந்த இடத்துல தான் மௌத்தாவார், இப்படிதான் மௌத்தாவார் என்று. ஆனால் தக்தீரை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக துவா இருக்கிறது என்று நம்மளுக்கு தெரியும். நம்முடைய விதிகள் அல்லாஹு தஆலா நிர்ணயம் செய்து வைத்திருப்பான், இந்த இடத்துல இப்படிதான் மௌத்தாவான் என்று. நாம் துவா செய்து அந்த விதிகளை நம்மால் மாற்ற முடியும். அதன் காரணமாக தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக பார்க்கின்ற பொழுது யஹிர் அலைஹி ஷைஉன், ஒருவர் மீது ஏதேனும் ஒரு விஷயம் விழுந்து அவர் மௌத்தாகுவது, ஏதேனும் பாறையோ ஏதேனும் வண்டியோ ஏதேனும் ஒரு விஷயம் அவர் மீது விழுந்து மௌத்தாகுவது. அவ் யஹிர் அலா ஷைஇன், அல்லது இவர் ஒரு வஸ்தின் மீது இவர் ஏதேனும் ஒரு பொருளில் விழுந்து மௌத்தாகிறது. இந்த விஷயத்தை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். மேலும் இறுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். மினல் கத்ல் இன்த ஃபிராரி ஸஹ்ஃப், போர் நடக்கக்கூடிய நேரத்தில் புறமுதுகை காட்டிக்கொண்டு கோழைத்தனமாக ஓடுகின்ற பொழுது பின்னால் இருந்து வெட்டப்படுவதோ பின்னால் இருந்து கொல்லப்படக்கூடிய விஷயத்தை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். இதெல்லாம் பாதுகாப்பு தேடுவதற்கான காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது கொடூரமான மௌத். அல்லாஹு தஆலா மௌத்தாகக்கூடிய நேரத்தில் சலாமத்தான முறையில் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் எந்த ஒரு கவலையான விஷயம் இல்லாமல் சலாமத்தான முறையில் அல்லாஹு தஆலா நம்முடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று நம்ம எல்லாம் விரும்ப வேண்டும். இது போன்ற நேரங்களில் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய துஆக்கள் அதிகமாக இதனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், திடீர் மரணத்தை விட்டோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்திய இந்த 7 விதமான மரணங்களை நாம் குறிப்பிட்டு அல்லாஹு தஆலா இடத்தில் கேட்க வேண்டும். இது போன்ற மரணங்களை எனக்கோ அல்லது என்னை சார்ந்தவருக்கோ அல்லது இப்படி துவா கேட்க வேண்டும். பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹு தஆலா இது போன்ற மரணத்தை நீ கொடுத்து விடாது என்று நாம் துவா செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இது போன்ற விமான விபத்து ஏற்படுகின்ற பொழுது அதில் என்ன செய்தி நம்ம பார்க்க வேண்டும்? விமான விபத்து ஏற்பட்டது, அதன் மூலமாக நாம் என்ன செய்திகளை அறிய வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே இது ஊடக செய்தியோ செய்தித்தாள் போன்ற செய்திகளோ படித்துவிட்டு கடந்து விடுவதற்கான விஷயம் அல்ல. இதனை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இது போன்ற விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த விபத்துகளை நாம் புகழவும் கூடாது. எப்படி புகழ்வது என்று சொன்னால், அதில் பாவங்கள்லாம் இருந்திருப்பாங்க, பாவிகள்லாம் இருந்திருப்பாங்க, அதனால அல்லாஹு தஆலா அவங்களை சோதிச்சுட்டான் என்று நாம் அவர்களை புகழவும் கூடாது, இகழவும் கூடாது. எப்படி நல்லவர்கள்லாம் இருந்தாங்களோ அல்லாஹு தஆலா நல்லவர்கள் அழிச்சிட்டான் என்று அதனை புகழ் சார்ந்த ரீதியாகவும் இகழ் சார்ந்த ரீதியாகவும் நாம் பேசக்கூடாது. வெறுமனே அல்லாஹு தஆலா எதன் காரணமாக அந்த விபத்துகளை ஏற்படுத்தி இருப்பான் என்று இப்படி வேண்டெல்லாம் யோசிக்கலாம். இதில் அல்லாஹு தஆலாவுக்கு பிடிக்காத, அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய பாவிகள் இருந்திருக்கலாம். ஒரு யூகங்கள் தான், கட்டாயமாக இப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பல்வேறு விதமான முன் காலத்தில் அல்லாஹு தஆலா செய்திருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் சரி நல்லவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஒரு வேதனை வந்தது என்று சொன்னால் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்க்காது, அனைவரையும் அது அழித்து விடும். மறுமையில் அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்கு அதற்கு உண்டான அமல்களை அதற்கு உண்டான விஷயங்களை கொடுத்து விட்டு அவர்களுக்கு சொர்க்கமா நரகமா என்பதை நிர்ணயித்து விட்டு அல்லாஹு தஆலா முடிவு செய்வான். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று, பாவிகள் நல்லவர்கள் என்று மரணம் என்பது பார்க்காது, அல்லாஹு தஆலாவுடைய வேதனை பார்க்காது. இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 செய்தி இந்த விமான விபத்தின் மூலமாக 2 செய்தி நாம் அறிய வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹு தஆலா தன்னுடைய விஷயத்தில் மிகைத்தவன். தான் என்ன நாடுகிறானோ அல்லாஹு தஆலா கட்டாயமாக அதை செய்தே முடித்து விடுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கேட்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் எல்லாம் அவர்களுடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமாக பாசம் காட்டுகிறார்கள், அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சகோதரர்கள் எல்லாம் திட்டமிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு கிணற்றிலே போடுகின்றார்கள். இருட்டிலே இருக்கக்கூடிய கிணறு. ஆரம்பத்திலே வரலாறுகளுடைய ஆரம்பத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விதமான தோய்வு ஏற்படும். இறுதியிலே அல்லாஹு தஆலா தான் ஜெயித்திருப்பான். ஆரம்பத்தில் பார்க்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே போடப்பட்டு இருப்பார்கள். பின்பு அவர்களை ஒரு வியாபார கூட்டம் எடுத்து சந்தையில விற்பார்கள். ஒரு அரசன் அவர்களை வாங்குவான். இறுதியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு அரசராக மன்னராக மாறுவார்கள். இறுதியில யார் ஜெயிச்சா? இறுதியில் அல்லாஹு தஆலா தான் ஜெயிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கின்ற பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகள் எல்லாம் உடைத்து விட்டார்கள். உடைத்து விட்டு இதை நான் உடைக்கல, யார் உடைத்தான் சிலைகிட்டே கேளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்ற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போட வேண்டும் முடிவு செய்தார்கள். நெருப்பு குண்டத்திலே போட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடல் எரியவில்லை. காரணம், அல்லாஹு தஆலா வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹு தஆலா தன்னுடைய விஷயத்தில் மிகைத்தே தீருவான், மிகைத்தவன் என்று அல்லாஹு தஆலாவே கூறியிருக்கின்றான். 2வது செய்தி நாம் பார்க்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், அரஃப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயில், என்னுடைய திட்டங்கள் எல்லாம்
உடைகின்ற பொழுது அதில் நான் அல்லாஹு தாலாவை அறிகின்றேன். ஒரு திட்டங்கள் எல்லாம் நாம் தீட்டி வைத்திருப்போம், அந்த திட்டங்கள் எல்லாம் உடைகின்ற பொழுது நம்மை தாண்டி நம்மை மிஞ்சிய ஒருவன் இருக்கின்றான், அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் விளங்கியதாக அவர்கள் ஒரு வாசகத்திலே கூறுவார்கள். இது போன்ற திடீர் மரணங்கள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகமாக நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். மேலும் மரணம் என்பது யாருக்கும் தப்பாது, எல்லாரையும் கட்டாயமாக வந்துட்டு, எப்பேற்பட்ட அறிவியலாக இருந்தாலும் சரி, நவீன அறிவியலாக இருந்தாலும் சரி, மேலும் அறிவியல் வளர்ச்சி அடைந்தாலும் சரி, இறந்த ஒரு உடலுக்கு உயிர் கட்டாயமாக கொடுக்க முடியாது. அல்லாஹு தாலா நாடினாலே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தும் உலக ரீதியாக எப்பேற்பட்ட ஆராய்ச்சி அறிவியல் செய்தாலும் இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்க முடியாது. இறந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் எல்லாம் நம்மை விட்டு திண்டிட்டு விடும். இந்த காரணத்தினால் நாம் உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலே அமல்கள் அதிகமாக செய்து அல்லாஹு தாலாவை சந்தோஷப்படுத்த வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவை சந்திக்கின்ற பொழுது சிரித்த முகத்துடன், அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்திய முகத்துடன், அல்லாஹு தாலாவை பொருந்தியவர்களாக நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். அவர்கள் தடுத்த ஹராமான ஒடுக்கப்பட்ட விஷயங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹ் தஆலா விளைவுகளை உலகத்திலே காட்டுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நாம் வாழக்கூடிய இந்த சுருக்கமான இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை தீனுடைய ஒளியில், குர்ஆனுடைய ஒளியில், ஹதீஸுடைய ஒளியில் நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் உலகத்திலும் வெற்றி, நாளை மறுமையிலும் வெற்றி என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் நல்லமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. மேலும் திடீர் மரணங்களை விட்டும், எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.